there was bioluminescence. Important word. ஒரு bioluminescence அவங்க பாக்குறாங்களா? Bioluminescence அப்படிங்கிறது how many of you have watched the movie Life of Pi? Life of Pi அப்படிங்கிற ஒரு படத்தை எத்தனை பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க? அது எப்படி இருக்கும்னா, அந்த மிடில் ஆஃப் த சீல ஆழ் கடலில் இருந்து அவ்வளோ ஒரு பெரிய லூமினிசன்ஸ்னா பிரகாசமான ஒளி நிரம்பிய ஒரு காட்சி. அது எலிமினேட் ஆகும் அப்படியே அந்த சி ஒரு சர்டன் ரீஜனுக்கு, ஒரு சர்டன் ஏரியாவுக்கு. அது அப்படியே அந்த ஒளி வட்டத்துல அந்த சின்ன போட்ல இருந்துகிட்டு அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த கடலுக்குள்ள வந்து அழகா பாத்துட்டு இருப்பான். அது ஸ்கை நல்ல டார்க் ஸ்கை, நைட் டைம், கடலை சுத்தி திடீர்னு உனக்கு ஒரு பெரிய லைட் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு வாஸ்ட் லைட். அந்த லைட் மேலேந்து வரல, எங்கேருந்து வருது? கடலுக்கு அடியில இருந்து வருது. அந்த வெளிச்சம் அப்படி மேல வரும்போது பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோ பெரிய ஒரு வேல் என்ன பண்ணும்னா நல்லா அழகா ஸ்வர்ல் ஆகி மேல ஜம்ப் பண்ணி குதிக்கும். அப்படியான ஒரு காட்சி அந்த மூவில இருக்கு. இந்த பயோலூமினிசன்ஸை நான் உங்களுக்கு எவ்வளவு வேர்பலா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த சீனை உங்களால பார்க்க முடியாது. பட் அந்த ஒரே ஒரு சீனை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சிட்டேன்னா நான் இவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இருக்காது. ஸோ பயோலூமினிசன்ஸ்ன்றது இயற்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு ஒளிர்தல். இங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சுதான் லைட்டு போடணும் ஒரு இருளான இடத்துல. நிலவு இருக்கிறது எல்லா இடத்துக்கும் அந்த வெளிச்சம் போகும். இந்த பயோலூமினிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுல மட்டும் ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை நிகழ்த்தி காட்டும். அதுதான் பயோலூமினிசன்ஸ்.